ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 2 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 2 பார்க்கும்போது ஐயோ வீடுன்னு பற்றிட்டு இப்படி எரியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா தேவையில்லாமல் அருணோட விஷயத்தில் நல்ல மூக்கு நுழைச்சி அவரை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்திலே இருக்காங்க. இப்போ தானே அடி வாங்கினாங்க. விஜய் சேதுபதி பொலம் பொழந்தார். எல்லாருமே வந்து வச்சு செஞ்சாங்க. கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறவங்களே வந்து சொன்னாங்க இவங்களோட ரியாக்ஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது, அடுத்தவங்களை மட்டப்படுத்தி சொல்லுது, தெரிகிற மாதிரி இருக்குது, அவங்க பேசுகிறதே எல்லாம் கேவலமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பவும் இந்த பொண்ணு திருந்தாமல் நேற்று காலையிலும் பார்த்தீங்கன்னா அருண் வந்து கேப்டனாக வந்து மஞ்சரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த அம்மா உள்ளே வந்துட்டு அதான் அவங்க பேசிட்டாங்கல்ல, நீங்கள் ஏன் வந்து தலையிட்டுங்கன்ற மாதிரி கத்துறாங்க. அதான் அவங்க பேசி முடிச்சிட்டாங்களா? இப்போ கேப்டன் யாருக்கு எதுக்காக இருக்காங்க? ஐயோ சரியானவங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வெடிக்கி அதுலேயும் வந்து ஷட்டா பாருன்னு கத்துறாங்க. ஏமா பிபி கிபி வந்துட போதுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னையா நடக்குது? ஐயோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டு போகுது. அது வந்து பவித்ராவில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அருண் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது. அதான் வந்துட்டு இவங்க எதோ பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணாதீங்க ஒரு சீரியஸான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருணை தாக்குறாங்க. மஞ்சரிக்கு நேற்று நடந்த பிரச்சனையிலேருந்தே வந்துட்டு அருணை வந்துட்டு காண்டில் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்போ இவர் வந்து டென்ஷன் ஆகிட்டு பக்கத்தில் தலையில் தூக்கி விசிறி அடிக்கிறார். இன்னும் இல்லை நான் நினச்சிட்டு கேட்குறேன், நான் சும்மா கேட்குறேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எப்போ பார்த்தாலும் நான் மார்க் பண்ணுற இந்த மாதிரி மார்க் பண்ணுற வேலை சொல்லாதீங்க, சும்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காதீங்கன்னு காண்டாகிறாரு. அவங்க அப்போ மார்க் பண்ணாதீங்கன்னா அப்போ அதான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை நான் பண்ணல சொல்லாதீங்கன்னா சொல்லக்கூடாது. அப்போ கேலி பண்ணுறீங்கன்னு சொல்லட்டுமா, பகடின்னு சொல்லட்டுமா? இந்த அம்மா சொல்லாதீங்கன்னா நான் இதில் அதுக்கு வேறு மாற்றம் இதுவாக. இப்போ நேற்று நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களா மஞ்சரி? அவர் வந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேச்சு பேசிட்டு அப்போ கேப்டனாக நீங்கள் ஏன் வந்து அதை வந்து டிசிஷன் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசுனீங்களே. இங்கே இவர் பண்ண வேணான்னு சொன்னால் கம்முன்னு போக வேண்டியதானே. சரியானவங்களா? ஐயோ நம்ம யாரையுமே நம்ப முடியாது போல இருக்குது. ஏன்னா இந்த மஞ்சரி வந்து இருக்கணும், இவங்க வந்து செமையாக போல்டாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா இந்த அம்மா அதுக்கு மேலே ஈகோ பிரச்சனை, காண்டு, வன்மம் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிறார்கள். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து பவித்ரா வந்து பொங்குறாங்க. சும்மா உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும் பேசிகிட்டு இருக்காதிங்க அருண் அப்படின்னு கத்துறாங்க. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசிகிட்டு இருக்காதிங்க, இந்த பிரச்சனைகள் உங்களால் தான் வந்துச்சு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த பக்கம் சௌந்தர்யா விட்டா வந்தது அங்கேருந்து அப்படி குதிச்சு வந்துடுவாங்க பொழுது. யாரோ கயிறில் கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் ஷார்ட்டாக சவுண்டாக பேசாதான் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வந்துட்டு அருணை தாக்குறாங்க. அப்புறமா முத்துக்குமரன் விளக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அம்மா மஞ்சரி ஒரு நிமிஷம் ப்ளீஸ், இந்த ஒரு நிமிஷத்தை நம்ம எங்கேயே கேள்விப்பட்டிருக்குமே. முத்துக்குமரனை இந்த ஒரு நிமிஷம்ன்ற வார்த்தையை வச்சு தான் கலாச்சாங்க. இன்னும் இப்போ முத்துக்குமரன் நிறுத்திட்டாரு, மஞ்சரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மஞ்சரி யாராவது சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. என்னத்த சொல்கிறது, இப்படியே போயிட்டு சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில் கண்டிப்பாக வந்துட்டு அருண் மேலே தப்பு இருக்காதுன்னு தோணுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி இதுக்கு வந்துட்டு முக்கிய காரணமாக இருக்கும். அதை வந்து ஊதி பெருசாக்கிறதுக்கு பக்கத்தில் சௌந்தர்யா போதாதான் அதை நல்லா பெருசாக்கிடுவாங்க. நேற்று வந்துட்டு அந்த ஒரு சண்டையே இல்லை. ஆக்சுவலாக காலையில் முத்துக்குமரன் சொல்லும்போது இந்த விஷயத்தை வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து மஞ்சரி சொல்லியிருக்காங்கன்னா முத்துக்குமரனை கூப்பிட்டுட்டு கார்டன் ஏரியாவுக்கு வரும்போது சொல்லியிருக்கலாம், முத்துக்குமரா இதை பண்ண சொல்லியிருக்காங்க, சப்போஸ் உன்னால் முடியல இந்த ஒரு செட்டை நிறுத்திக்க, இதையும் எங்களை அவங்க சொல்லியிருக்காங்கன்னு. பண்ணிட்டதுக்கப்புறம் 3 செட்டுன்னு 2-3 எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறமா இதை வேணால் நீ ஒரு செட்டாக மாற்றிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி அதை கூட அடித்து சொல்ல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மற்றவங்கள வந்து அந்த துன்புறுத்தி பார்க்குறது, அசிங்கப்படுத்தி, வற்புறுத்தி, துன்புறுத்தி, ஐயோ ரொம்ப மோசம்ப்பா. எப்பா அந்த சௌந்தர்யா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இவங்களுக்கும் வந்து சொம்பு தூக்கிட்டு ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வந்துடுறாங்கப்பா. எப்பா. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ப்ரொமோ பார்க்கும்போது உங்களுக்கு யார் மேலே உண்மையிலே தவறு இருக்குன்னு தோணுது? ப்ரொமோ பார்க்கும்போது எப்படிங்க தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோணாது தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் சட்டப்புன்னு அங்கேருந்து ஒரு சவுண்டு, இங்கேருந்து ஒரு சவுண்டு. ஜாக்லின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள், அப்படியே காமாக பேசுகிற மாதிரி பேசி நைஸாக குத்தி விட்ருவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அருண் மேலேயும் முத்துக்குமரன் மேலேயும் ஒரு வன்மம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் பார்க்குறேன், இவங்க சௌந்தர்யா அந்த ஏவிபி அன்றாட வேலையில் பார்க்கணும்னு பிக் பாஸ் சொன்னோடனே 30 செகண்ட்ஸ்குள்ளே போகணும். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஹூக் ஸ்டெப் மாதிரி போடுங்கன்னு தான் நான் சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கு பெரிய பிரச்சனையாக போய் அதுக்கப்புறமா இவங்க ஜாலியாக போகிறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு டாஸ்க் பண்ண சொன்னால் அதுலேயும் வன்மத்தை கற்கிறாங்க இந்த சௌந்தர்யா. நீ வந்துட்டு இப்படி இருக்க அப்படி இருக்க, ஒவ்வொரு திமிரில் ஆடுற அப்படி இப்படின்னு. அவர் டென்ஷன் ஆகிட்டார். எம்மா நீ டாஸ்க்கே பண்ண வேணாம்மா, உன்னை டாஸ்க் பண்ண சொன்னால் நீ வந்துட்டு நாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு காண்டாயிட்டார். ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைப் அந்த விஷயங்களை அதை சப்போர்ட்டை கொடுங்க. பாய் நண்பர்களே.